9/2/2024 காலை 10 மணி அளவில் ராமேஸ்வரத்தில் குடும்ப ஜாதகத்தில் உள்ள பூர்வ ஜென்ம பூர்வீக கடுமையான முன்னோர்கள் சாபதோஷ நிவர்த்தி சாந்தி பரிகாரம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கின்றன. மேலும் ராமேஸ்வரத்தில் இன்று பரிகாரம் செய்யக்கூடிய அவர்களுக்கு தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி அவர்கள் என்ன காரியமாக நினைத்து இதை இந்த தை அமாவாசைக்கு பண்ண நினைச்சாங்களோ அந்த பிரதிநிதியா நான் பண்ணி அவங்களுக்கு ராமநாத பர்வதவர்த்தினி சமயத்து ராமநாத சுவாமி அனுகிரகத்தை அவளுக்கு நல்ல வாழ்க்கை ஏற்படணும். குடும்ப ரீதியாக மனக்கஷ்டம் நிவர்த்தியாகணும். பரிகார பூஜையில ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும். அவர்களுடைய ஆத்மா அதாவது பண்ணக்கூடிய நபர் பேரு அப்பாவுடைய அப்பா அதாவது 7-21 தலைமுறை முன்னோர்கள் ஆன்மா சாந்தியை வேண்டி பூஜை. மேலும் அவர்களுடைய ஆன்மா இறைவனை இழைப்பார வேண்டும், சொர்க்கலோகம் அடைய வேண்டும் சொல்லி ராமேஸ்வரத்தில் கடுமையான பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி சாந்தி மற்றும் சர்வ சாந்தி மற்றும் பூர்வ ஜென்ம தோஷ அதாவது தமிழ்ல சொல்றோம். இதுக்கு சான்ஸ்கிரிட்ல திலகவன ஹோமம் திலஹோமம் அதாவது எள்ளும் நெல்லும் கலந்து முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அவர்களுடைய எப்படி இறந்தாங்க, எந்த நோய்வாய்ப்பட்டு இறந்தாங்க, அகால மரணம், துர்மரணம், இயற்கை மரணம், செயற்கை மரணம், இந்த மாதிரி அடையின முன்னோர்கள் நல்ல கதி அடையணும். 7 தலைமுறை அவர்கள் செய்த பாவம் இன்னைக்கு பண்ணக்கூடிய கர்த்தா குடும்ப ரீதியாக உள்ள பாவங்கள் நிவர்த்தியாகி தோஷம் நிவர்த்தியாகணும். ஒரு நல்ல குட் ரிசல்ட் கிடைக்கணும். ஒரு சாப கெடுபட நிகழ்ந்துச்சு நற்பணம் உண்டாகணும். பூஜை ஆரம்பிக்கலாம். முதல் கால பூஜை விக்னேஸ்வர மகாகணபதி பூஜை. எந்த விதமான காரிய தடைகளும் வரக்கூடாதுன்னு ஆரம்பிக்கிறோம். அடுத்தது மகா சங்கல்பம். சங்கல்பம் யார் இருக்காங்கன்னு சங்கல்பம் பண்ணிருக்கிறோம். இறந்து போன ஆன்மாக்கள் சங்கல்பம் பூஜை எல்லாம் வருது. அவருடைய ஆன்மா சாந்திக்கு ஹோமங்கள் எல்லாம் வந்தது. அப்புறம் அந்த கும்ப பூஜை எல்லாம் வந்தது. அப்புறம் முதல்ல ஸ்டார்ட் கரோம். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் மகாகணபதி முதல்ல விக்னேஸ்வர பூஜை நல்லது. அவங்க பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு காஷ்மீர் யாரும் உயிரிழந்ததுன்னா சந்தோஷமாக சார் உங்களுடைய அப்பா பூமியை கண்டோர் கண்டது இந்த அவருடைய வீடு தான் இது சர்க்கார் அதோட पवित्र गत्वा अस्ते वस्तु
Om Shuklam Bharadram Vishnu Sasivarnam Chaturphujam Prasannavadaram Dhyaye Sarvavignopaಶಾಂತಯೇ ओम पार्थ समस्त दुरित अक्षय द्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चंद्रबलं तदेव देवबलं विद्याबलं तदेव लक्ष्मी पदेदे वाणी पदेदे अंघ्रि युगं स्मरामि कलिस्य मानस्य कर्मणः निर्विघ्नेन परिस आभ्यर्थम् आदौ श्री विघ्नेश्वर पूजाम् अद्य करिष्ये यदमायाः पूजाते जातकवशात् पितृशाप निवृत्ति कर्मणि पूजा आरम्भकाले साक्षी देवतां महागणपति पूजाम् अद्य करिष्ये महागणपति पूजை தொடக்கமாகிறது. மகாகணபதிக்கு சந்தனம் வைக்கப்பட்டுள்ளது. குங்குமம் வைத்தாச்சு. ஓம் ஓம் கஜானனம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிணம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அஸ்மின் விக்னே சுகம் महागणपति ध्यायामि महागणपति आवाहयामि स्थापयामि पूजयामि कल्पयामि आसनं समर्पयामि महागणपति पादयोः वाद्यम् हस्तयोः अर्घ्यं मुखे आभरणार्थं अक्षतान् पुष्पं समर्पयामि पुष्पैः पूजयामि ओम सुखदाय नमः ओम एकदंताय नमः ओम कपिलाय नमः ओम गजकर्णाय नमः ओम लंबोदराय नमः ओम विघ्नाय नमः ओम विनायकाय नमः ओम विघ्नराजाय नमः ओम धूमकेतवे नमः ओम बालचंद्राय नमः ओम हेरंबाय नमः ओम स्कंदपुरजाय नमः ओम कंकणपतये नमः ओम कल्याण गणपतये नमः ओम आरोग्य गणपतये नमः ओम ऐक्यपत्य गणपतये नमः आवाहित महागणपति नानाविध परिमल पुष्पाणि समर्पयामि ओम धूपं प्रसादं धूपं सुगंधं सुमनोहरम् आग्रेयासत देवानां धूपोऽयं प्रतिविच्यताम् आवाहित महागणपति धूपम् आग्रापयामि अक्षतां पुष्पं समर्पयामि धूपाग्रावाचमयं समर्पयामि ओम प्रोक्षिणा ओम परिसिंचया ओम पुरुषोत्तम वलोके वलो देवस्य देवे यो यो मंचोना ओम प्राणाय स्वाहा ओम मणि ओम प्राणाय स्वाहा प्राणाय स्वाहा ओम ज्ञानाय स्वाहा ओम उदानाय स्वाहा ओम समानाय स्वाहा ओम ब्रह्मणे स्वाहा बुद्धि परंपराय नामनि गले कर्पूर सूर्ण संगम नामूलम प्रतिविच्यता एते करकरा वाचा समर्पयामि
முதலில் மகாகணபதி பூஜை பிள்ளையார் பூஜை சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதற்கு கற்பூரத்தையும் ஒன்றாக கட்டுள்ளது. நல்லபடியாக திரு காசி கோத்திரத்தை சேர்ந்த திருவோண நட்சத்திரம் மகராசி பிரிஸ்கி சகா அவர்களுக்கு 14 சதங்களும் கிடைக்கட்டும் என்று மகாகணபதியை பிரார்த்தனை. நல்ல வாழ்க்கை ஏற்படணும். அடுத்தது கும்ப பூஜை பண்ண போறோம். மகா சங்கல்ப பூஜை பண்ண போறோம். दुरीद अक्षय द्वारा श्री परमेश्वर परमेश्वरी प्रीति अर्थम अपवित्र पवित्रोवा सर्वावस्त्र कदोपिवा यस्मरेद पुंडरीकाचम सभाग्या अभ्यंतरक सुजिहि मानसम वासिकम पावम कर्मणः समुपाजितं श्रीराम स्मरणे देव यमोगति न संशयः श्रीराम राम 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 तिथि विष्णु नक्षत्रम विष्णु रेवच्च योगच्च करणं शिव सर्वं विष्णुमयं जगत् श्री गोविंद 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 अद्य श्री भगवतः महा पुरुषस्य विष्णु आदिया प्रवर्त मानस्य अद्य ब्रह्मणः द्वितीय परार्थे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टा विपुंसति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् यावत्कारिणे प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये शोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे हेमन्त ऋतौ मकरमासे कृष्णपक्षे अमावास्यां पुण्यतिथौ वासरः भृगुवासर युक्तायां तिरुवोण नक्षत्र शुभयोग शुभकरण एवं गुण सकल विशेषेण विशिष्टायां अस्यां वर्तमानायां कृष्णपक्ष अमावास्यां पुण्यतिथौ गोत्राणां यजमानस्य शिवगोत्र सकुटुम्बं सहपरिवारं स्थेम धैर्य वीर्य विजय अभय आयुः आरोग्य ऐश्वर्य आनंद अभिवृद्धि अर्थम धर्मार्थ काम्य मोक्ष चतुर्विध फल पुरुषार्थम इष्टकामी अर्थ सिद्धि अर्थम पुत्र पौत्र लाभ अभिवृद्धि अर्थम यजमानस्य सर्वकुटुम्बस्य पितुशापम देव ऋषि गरुड प्राणी पक्षी सन्यासी संसारी ब्रह्मचारी ब्राह्मण साप शुभाशिनी सुमंगली कन्या दोष श्री साप दोष गुरु अपराध गुरु निंदन गुरु कल्पित यदि साप ज्ञानी साप बंधुजन साप समस्त इग जन्मनि पूर्व जन्मनि जन्म जन्मनि जन्मांतरेषु समस्त महापादकानां उपपादकानां समपादकानां संहिति करणानां मलिनी करणानां अपात्री करणानां जाति भ्रंश करणानां समस्त प्रकीर्ण करणानां एवं नवानां नवविधानां बहुनां बहुविधानां आदित्यादि अंगार कलत्र समस्त मांगल्य दोष मांदिक दोष आयुर्ग्रह दोष समस्त अवमृत्यु दोष निवृत्ति अर्थम दीर्घायुः अभिवृद्धि अर्थम यजमान्य गृहे अष्टलक्ष्मी नित्य निरंतर प्राप्त्यर्थम नेत्रबाधा शत्रु उपद्रवबाधा निवृत्ति अर्थम यजमान्याः
शरीर विविध समस्त व्याधि बाधा रोग बाधा रण बाधा ऋण बाधा समत्व बाधेகள் நிவர்த்தியர்த்தம் வஜ்ரதேக பிராப்தியர்த்தம் दीर्घायुल अभिवृद्ध्यर्थम ज्ञानभक्ति वैराग्यता सिद्ध्यर्थम यजमान्याः जातक प्रसाद वैवाहिक दोष मांगल्य दोष निवृत्ति कर्मणि अतिशीघ्रम मन अनुकूल अधिरूपवान गुणवान सत्पत्रु प्राप्त्यर्थम पुनर्विवाह सिद्ध्यर्थम दंपति पुत्रेण कुटुंबसहित रामलिंग पुनर्दर्शन प्राप्त्यर्थम कुलदेवता चैत्रमूर्ति पर्वतवर्तिनी रामनाथ स्वामी अरुள் प्रसाद कृपा कटाक्ष सिद्ध्यर्थम குடும்பத்துக்கு நல்ல காமிச்சு குடும்பம் நல்லதா இருக்கணும் இருக்கிற தோஷங்கள்லாம் விலகணும்னு சொல்லி இப்ப சங்கல்பத்தில் சொல்லியிருக்கோம். இனி இறந்தவங்களுடைய சங்கல்பம் பண்ண போறோம். ஜெய் ஸ்ரீராம். ஓம் நம சிவாய. இப்போது பண்ணப்பட்டது ராமேஸ்வரத்தில் மகா சங்கல்பம். அதாவது இந்த மகா சங்கல்பத்துல என்ன அப்படின்னா காஷிப கோத்திரம் அவர்களுக்கு நோய் நொடி வியாதி பீடை சத்ரு திருஷ்டி பாதை மேலும் முதல் கல்யாணம் இப்படியாக இதாயிடுச்சு. இரண்டாவது திருமணம் இப்படியா குணம் விவாகம் ஆகணும். அவங்களுக்கு பிடிச்ச பீடைலாம் விலகணும். அவங்களுக்கு ஏற்பட்ட அவ அப்பா வழி வம்சாவளி இறந்து போன ஆன்மாக்கள் சாந்தியை வேண்டி பூஜை அடுத்த தொடங்க இருக்கு. முதல் சங்கல்ப பூஜை அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படி 21 தலைமுறை முன்னோருக்கு அவர் ஆத்மா சாந்தியை வேண்டி பித்ரு பூஜை பித்ரு தோஷ நிவர்த்திக்காக சங்கல்பம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஜெய் ஸ்ரீராம். வணக்கம். காஷ்யப கோத்திராண சககுண்டஸ்ய பித்ருசாகம் சமர்த்த பித்ராதீனா சம்பூகாः பரேதாः பரகதி ரயிதாः கிருதா கிருத அகுந்தவ தேகிகாः பாபமார்கேன துர்மர்தி கதாः பிரேத பூதாः பைசாச பூதாः திவிர் புதிர் அந்தரிக்ஷேஷ வாயுவது சஞ்சரமானாः மத்தக சத்கதி வித்தஞ்ச சந்ததி விச்சேதம் குருவானः நானா பிரகாரேன உத்யோக விவாக புத்திர சந்தான பிரதிபந்தக ரூபேன ये ये पुरुषः या या स्त्रियः ये ये बालकाः या या कन्यकाः श्रीभुं रूपः अधिभक्तः अगतिकाः येषां दासां श्रीनः समर्थ यजमानस्य पुत्रादीनां दुर्निरिति जनित दुर्गति निवर्तिक्वारा सद्गति मोक्ष साम्राज्य प्राप्त्यर्थम अग्नि जल उद्बंधन विषप्राशन देशांतर गमन साला सगड मर्मीन आयुध वृक्ष गोबर मंडप समस्त विषजंतु मरणेनवा समत्तपादा मरणेनवा तेनाभि केतना दुर्परिधि प्राप्तायाः सद्गति मोक्षगति प्राप्त्यर्थम मोक्ष साम्राज्य शिवलोक कैलाय लोक वैकुंठ लोक विष्णु साम्राज्य सिद्ध्यर्थम अक्षय सिद्ध्यर्थम मुक्ति अर्थम இறந்தவர்களுக்காண்டி இப்படியெல்லாம் ஆத்மா சாந்தி அடைவதற்காண்டி இந்த சங்கல்பம். இப்போது பண்ணப்பட்டது திரு பாபம் நிவர்த்திக்கு சங்கல்பம் நடைபெற்றது. அடுத்தது चेत्रभूमि उभयसाह मध्ये यज्ञमादन पर्वते भास्कर क्षेत्रे काशी विश्वेश्वर रामेश्वर सेतु माधव काल भैरव सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्रीरामचंद्र स्वामी सहितो
க்ஷேத்ரமூர்த்தி பர்வதவர்த்தினி ராமநாத சுவாமி சுவாமி சந்நிதோ அரிகிர தேவதா சமத்த தேவதா சுவாமி சந்நிதோ ராம தனுஷ்கோடோ அக்னி தீர்த்த தீரே ஏபிகி பிராமணைகி சகா அந்யோன்ய ஆச்சாரிய முகேன தெய்வகாரேன மம யஜமானியாக ஆரதா கல்போக்த திலகவனாக்கிய மகாபிராய சித்த கர்மணி அபிச்சி உரிச்சி அங்கசக்த பிராமண முகேன அத்ய கரிஷ்யே ததங்கம் பூஜாம் கலச பூஜாம் ததங்கானிச்ச அத்ய கரிஷ்யே. இது மகா சங்கல்பம் முடிஞ்சது. இது மகா சங்கல்ப பூஜை நிறைவு பெற்றது. அடுத்தபடியாக இடசுத்தி ஆத்மா சுத்தி என்று சொல்லப்படும் புண்ணியாவாதன பூஜை. இந்த இடத்துக்கு சுத்தப்பட்டு பொருள்கள் சுத்தப்பட்டு யாக சாலைகள் சுத்தப்பட்டு பண்ணி வைக்கக்கூடிய நாங்கள் சுத்தம் அடைந்து எல்லாத்தையும் அந்த சுத்தா நிவர்த்தி பண்றோம். புண்ணியா வாதன பூஜை. ரைட். ஓம் ஜெகஜே சிவ கோதா சரஸ்வதி நரஹரி சுதாஹரி ஜெய கண்டி குரு யோகே சிவகோதா சரஸ்வதி நந்தி காவேரி ஜெய கண்டி குரு நிமே வரணாஜோதி தவாஸ்யா சமயா கோயமி குணாமதா நதாசி ஜமானாதி ஜெய அஜே மானா பத்ரி கமோ சாமானாய் பிரமோதி யஜமானுக்கு சகல சுத்தியர்த்தம் மண்டப சுத்தியர்த்தம் பூஜா தெய்வ சுத்தியர்த்தம் தற்பொழுது புண்ணியாவாதன பூஜை நல்ல முறையில் நடைபெற்றது. அடுத்தபடியாக இந்த 5 கலசம் போட்டிருக்கோம். கலச பூஜை நடைபெற உள்ளது. சுவாமி பூஜை. முதலில் இப்போது அந்த முன்னோர்கள் நல்லபடியாக விஷ்ணு லோகம் அப்படின்னு சொல்லி லட்சுமி கலசத்திற்கு லட்சுமி நாராயண அதாவது பெருமாள் லட்சுமி ஆபாரணம் அனுப்புறோம். கலச பூஜை லட்சுமி நாராயண பூஜை. லட்சுமி நாராயண மந்தே விஷ்ணு பவன சர்வலோகைகனா நமஸ்தே மகாமாயே தேவி சங்கரே ராசே மகாலட்சுமி நமோ பிரதான வஸ்து பிலோ பரிகரசபரி லட்சுமி நாராயண தியாயாமி லட்சுமி நாராயண ஆவாஹயாமி சாவயாமி பூஜயாமி திவ்யாமி ஆசனம் சமர்ப்பயாமி. அது சிவபார்வதி பூஜை. எல்லா விதமான பித்ரு சாபங்கள் விலகணும் இருக்காங்க. எல்லா விதமான பித்ரு சாபங்கள் அதாவது காஷி கோத்திரத்தை சேர்ந்த திரு உமா மகேஸ்வர பார்வதி பரமேஸ்வர கும்ப பூஜை. ஓம் திரியம்பகம் கீதாமகே சரண்யே புஷ்பவர்ணம் உருகாரவந்தராம் ருச்சியானாமகாரஹே நாதே விஜேசுராவசோமராதி யோகராம் வேதராம் ஞானபரிஜனதிரோணாம் விஸ்வாநாதீவ நிந்து சுருணாதே யதமாக்கே விசிதக சகோதரவக ஜாதசுதாதலிச்சனம் ஏகமூர்த்தி பர்வதி உமாமகேஸ்வரம் தியாயாமி உமாமகேஸ்வரம் ஆவாஹயாமி சாவயாமி பூஜயாமி கேட்யாமி ஆசனம் சமர்ப்பயாமி. சாபகோபம் இருந்தாலும் குலதெய்வம் அனுகிரகம் பண்ணணும் சொல்லி இந்த தை அமாவாசைக்கு குலதெய்வம் பேரை சொல்லி நம்ம வேண்டிக்க போறோம். குலதெய்வம் பேர் தெரியுமா?
குலதெய்வம் பேரு ஓகே యజమాన్యాల కులదేవత సావభోగ నిమిత్తం కులదేవత అనిగతి యోగలబ్ధం అతిశీఘ్రం కులద్వార యోగలబ్ధం ప్రధాన వస్తుల పీలోబడి కరసోబడి యజమాన్య కులదేవతాం ధ్యాయామి కులదేవతామావాహయామి సావయామి పూజయామి గణాం ఆసనం సమర్పయామి அடுத்து நவகிரகம் பூஜா. அடுத்தது காஷிங்க கோத்திரத்தைச் சேர்ந்த திருவோண நட்சத்திரம் மகராசி கலத்திர தோஷம், தார தோஷம், மாங்கல்ய தோஷம், கடுமையான நவகிரக தோஷம், சனி விலகனம், மாந்தி கிரகதோஷம் விலகனம் சொல்லி நவகிரக பூஜை. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய குரு சுக்கிரனை நரசாய தேவதே நமஹ ஆதிராஜாய மங்களப்ராயே நமஹ மாங்கல்ய தோஷம் நிமித்தமே அதிசிக குலத்வார யோக பிராப்தகம் அதிவேதா பிரதிவிதா பத்னி பரிவாசித நவகிரக தேவதா மாங்கல்ய தேவதா ஜாயாமி ஆவாஹயாமி சாவயாமி பூஜயாமி கல்பயாமி ஆசனம் சமர்ப்பயாமி. அது அவருடைய ஜாதகத்தில் நாகதோஷம் போட்டுன்னு சொல்லி கும்பிடப்படும். விளங்கும் சொல்லி நாகராஜருக்கு பூஜை பண்ணி சர்ப்ப சாந்தி திலஹோமத்தோட சேர்த்து சர்ப்ப சாந்தி பண்றோம். கடுமையான பாதிப்புனால ஏற்பட்ட தடை விலகணும், நல்ல இடத்துல அவங்களுக்கு பூஜை ஆகணும்னு சொல்லி சர்ப்ப சாந்தி பூஜை பண்ண போறோம். இப்போதைக்கு ராகு கேது தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு சர்ப்ப சாந்தி. ஓகே. நாகராஜ மகாபாரா பக்தி యజమాన్యాన్ని జాతకంగా కాలసర్పం దోషం కర్మని శిలాభిషేకం నారాయణాచి కార్పణ సర్పం ధ్యాయాన్ని అస్యాపడి కార్పణ ఆవాహయామి సావయామి భూమియామి సైతామి ఆసనాన్ని సమర్పయామి. అర్థం పద్మావతి నాశక సమం పంచామ సమూహం యోగి அடுத்து போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் 7 தலைமுறை திரு கோ பசுமான் சாபம், கோ சாபம், பிராமண சாபம், சுமங்கலி சாபம், யார்கிட்ட சாபமும் கழிக்க கூடாது. இந்த சாபத்தை நிவர்த்தியாக நல்ல இடத்துல அவங்களுக்கு வர அமையணும், சீக்கிரம் நல்ல விதமான விருத்தி கிடைக்கணும், நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியணும், தெளிவு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமாதா பூஜை. பத்திரி சாபம், ஸ்ரீ சாபம், சுமங்கலி சாபம், சுபானிகை சாபம், கன்யா சாபம், பிராமண சாபம், பிரம்மச்சாரி சாபம், பூர்வ ஜென்ம பிரம்மஹத்தி தோஷம், சமத தோஷம் நிவர்த்தியகம். நமோ கோபிய ஸ்ரீமதிய சொல்லே நமோ நம சாகச்சா பூஜோ காமதேவ த்யாயாமி காமதேவம் ஆவாஹயாமி சாவயாமி பூஜயாமி கல்பயாமி ஆசனம் சமர்ப்பயாமி. அடுத்து மறுக்கு விவாகம் 2வது கல்யாணத்துக்காண்டி புவனேஸ்வரி அம்பாள் பூஜை. ஏற்பட்ட மாங்கல்ய பலம் குறைவு தெய்வ சாட்சி கேள்விப்பட்டு இந்த ஜோசியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த விவாகம் நல்லபடியா மாங்கல்ய பலம் கிடைக்கணும், சுமங்கலி சாபம் நிவர்த்தியாகணும், சீக்கிரம் நல்ல இடத்துல புனர் விவாகம் அதாவது அடுத்த மேரேஜ் நல்லபடியா நடக்கணும், அவங்க வாழ்க்கை சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு புவனேஸ்வரி அம்பாள் திரு கல்யாண சுந்தரேஸ்வர சுவாமி தியானம் பண்ணி ஆவாகனம் பண்ணப்படும். விரைவில் அவங்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கி கிரகப்பிரவேசம் ஆகி கல்யாணம் ஆகணும் அப்படின்னு புவனேஸ்வரி அம்பாளுடைய பூஜை. ஓம் ஸ்ரீயம்பர மகாதேவி சர்வமங்கலதாயினி சீக்கிரம் முகமேதிவார சித்தியக்கம் நமாமி புவனேஸ்வரி மங்களே மங்களநாதானை மாங்கல்யே மங்களப்ரியே மங்களநாதா மங்களே மாங்கல்ய தோஷநிவர்த்தயா சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வாபதாபதே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயண நமோஸ்துதே ஸ்ரீ ध्यायामि आवाहयामि सावयामि पूजयामि चक्रामि आसनं समर्पयामि. கலச பூஜை முடிச்சு அர்ச்சனை பண்ணணும். தற்பொழுது கலச பூஜைகள்லாம் நல்லபடி நல்ல முறையில் நிறைவு பெற்று
அதற்கு ஆவாகனம் உச்சாரணம் கொடுக்கப்பட்டு அடுத்தபடியாக கலசத்திற்கு பஞ்ச கலசம், பஞ்சமும் தாய் சக்தி என்று சொல்வார்கள். பஞ்ச கலசத்திற்கு அர்ச்சனைகள் ஆவாகனம் செய்ய போறோம். ஓம் வருணாய நம, ஓம் பிரஜேதசே நம, ஓம் சொல்வினே நம, ஓம் அபாபிரதே நம, ஓம் தீர்த்தராஜாய நம, ஓம் கலசமுத்தியே நம, அகரவாகனாய நம, ஜடாதுபதே நம, அசகத்தாய நம, கங்கே நம, யமுனே நம, கோதாவரி நம, சிந்து காவேரி நம, சேதுராஜாய நம, சமுத்திராய நானாவித கரணமூர்த்தியே நம, ஓம் கேசவாய நம, நாராயணாய நம, மாதவாய நம, கோவிந்தாய நம, விஷ்ணுவே நம, மதுசூதனாய நம, விரிவிக்ரமாய நம, வாமனாய நம, ஸ்ரீகராய நம, ஸ்ரீகேஷாய நம, சர்வநாமாய நம, ராமோதராய நம, ஆதி இப்போதைக்கு கூப்பிடப்பட்ட சிவன் காரணி, லட்சுமி நாராயண சுவாமி, புவனேஸ்வரி, கல்யாண சுந்தரேஸ்வரர், நவகிர தெய்வம், ராகு கேது காலசர்ப்ப தோஷத்திற்கு அந்த நவநாக சுவாமி எல்லா தெய்வத்திற்கும் படையில் இட்டு தேங்காய் உடைத்து பழங்கள் வைத்து நேவேத்தியம் செய்ய போறோம். அடுத்தபடியாக கலசத்திற்கு ஆதாரமான கலசத்திற்கு கற்பூர தீபம் காட்டப்பட உள்ளது. அம்மா இருக்கு, அப்பா தான் இருக்கு. ஜெய் ஸ்ரீராம். வணக்கம். இந்துக்களின் ஆன்மீகஸ்தலம், புனிதமான புண்ணிய பூமி 12 ஜோதிர்லிங்கத்தில் பிரதானமான ராமேஸ்வரத்தில் இன்று தை அமாவாசை 9/2/2024 இன்று 11 மணி அளவில்
தாயார் தகப்பனார் அவருடைய ஆன்மா மூதாதிகள் சாந்தியை வேண்டி ராமேஸ்வரத்தில் நாராயண பலி பிண்ட பிரதான தில தர்ப்பண பூஜை இரண்டாம் கால பூஜையாக தொடங்கப்பட உள்ளது. ஜெய் ஸ்ரீராம். வணக்கம். अस्मत्कुले नगायेच यदिनेशा नविद्यते आवाहयिष्ये तान् सर्वान् श्रीबन्धु अत्र यजमान्याः पित्रादीना अक्षय साम्राज्य रामेश्वर अमावास्य पुण्यकाले यथाशक्ति पिंड प्रदान अद्य करिष्ये अभी ये नहीं अभी परिचय करना चलिए इदमस्तु विरोधः कंटदो ऐसे लिखने की सरकार அவருடைய ஆன்மா சாந்தியிலேயே பிண்ட பிரதான பூஜை यजमानस्य प्रतिसंतान पितृना पितामहाना प्रपितामहाना अक्षयतित्यर्थं रामेश्वर अभिदीत दीने यजमानस्य अम्मा இருக்காங்க அதனால விட்டுருவோம் यजमान्या पितामही पुदु पितामही यजमानस्य पुदु प्रपितामहीना अक्षयतित्यर्थं मोक्ष साम्राज्य सिद्ध्यर्थं रामेश्वर अभिदीत दीने यथाशक्ति मोक्ष पिंडं அடுத்து அம்மா வந்து அவங்க அப்பா அம்மாக்கும் சொல்லிட்டேன் அதாவது அவங்க பேர் மொழிபெயர்ப்பு சொல்ல முடியல. எந்த நட்சத்திரம் எந்த ராசி எந்த பேரா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச கேரளா டைப் மாந்திரிகப்படி ஒரு டைப் இருக்கு. அந்த ஸ்லாங் படி அவர்களுடைய ஆன்மா சாந்தியாக இருந்தால் மாதா வழிதான் மாயா வழி வரும். यजमान्याः विशिष्टकालस्य मातृवंश प्रपुरादीनां यजमानस्य विशिष्टकाल मातामहः मातृपितामहः मातृपितामहः मातामही मातृपितामही मातृपितामहः अक्षयतित्यर्थं मोक्षसाम्राज्यस्य रामेश्वर अग्नितीर्थतीरे यथाशक्ति मोक्षपिण्डं मुक्तिपिण्डं कयापिण्डं सेतो रामपिण्डं அறிந்தும் அறியாமலும் நமக்கு தாயார் வழி தகப்பனார் வழி இறந்து போன அனைவருக்கும் தை அமாவாசையான இன்று ராமேஸ்வரத்தில் மோட்ச தீபம் மோட்ச பிண்டம் முக்தி பிண்டம் திருப்தி பிண்டம்
அவர்கள் முன்னோர் ஆன்மா சாந்திக்கு மொத்தமாக 21 தவறு அதிர்ச்சி அடைந்த முன்னோர்களுக்கு கடைசியாக ஒரு பிண்டம் வைக்கப்படுகிறது. எல்லாருக்கும் அம்மா அப்பாவுக்கு முடிச்சாச்சு, அம்மாவுடைய காய்ச்சல் உட்காந்தாச்சு, தெரியும் தெரியாம முடிச்சாச்சு, இன்னும் எக்ஸ்ட்ராவா இன்னும் தர்மம் உங்களுக்கு தேவை அப்படின்னு தலைமுறை முன்னோர் யார் யார் இறந்தாங்க எல்லாரும் சொல்லிட்டோம். கடைசியாக தர்ம பிண்டம், அதாவது அவர்கள் மற்றும் ஏதாவது மிருகத்தை இன்சிச்சு அது இறந்திருந்தாலும் மற்றும் பொதுவான இந்த கொரோனா பீரியடில் இறந்திருந்தால் மொத்தம் பொதுப்படையா அவர்களுக்கு அடுத்தபடியாக முன்னோர்களுக்கு அம்மா இருக்காங்க. அம்மாவுடைய அப்பா அம்மா எல்லோருக்கும் மரியாதை நிமித்தமாக சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து வழிபாடுகள் மேலும் வெகு விமர்சையாக பிரமாதமான முறையில் நடந்து அவர்கள் ஆவான உற்சாகம் செய்து அவர்கள் நல்லபடியாக இந்த பிண்டத்தை கொண்டே கடற்கரையை விட்டு பிண்டத்திற்கு நேவேத்தியம் நேவேத்தியம் கொடுக்கப்பட்டது. அது முன்னோர்கள் பிரார்த்தனை செஞ்சுக்க வேண்டியது. நாராயண மகாவிஷ்ணு வாசுதேவ கணபதி விதுசாகர கல்யாண சுப்ரவேதி மகாபலியே கோடி பிரார்த்தனை பிரச்சனை நமஸ்காரம் சமர்ப்பயாமி. அப்புறம் இந்த பிண்டத்தை யதாஸ்தானம் பண்ண போறோம் சொல்லி அடுத்தபடியாக கடைசியாக இந்த பிண்டம் எல்லாமே பிண்டம் முன்னோர் ஆன்மா சாந்தி பிண்டம் போட்டாச்சு. இத யதாஸ்தானம், யதாஸ்தானம் என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டு நல்ல முறையில் அந்த ஆவாரம் செய்து அவருடைய ஆன்மா சாந்திக்கு யாக வேண்டி சற்று நேரத்தில் தொடர்பு உள்ளது. அடுத்தபடியாக யார் வேண்டி தொடர்பானது எங்கிருந்தாலும் சில சாச்சா யார் வேண்டி தொடங்கிவிட்டது. ஓம் சிவாய நமः, ஓம் சிவாய நமः, சம்பவே நமः, ஓம் 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 சுக்லாபரணம் விசுத்தம் ஜீவனம் த்யாகே சப்தமயம் ஓம் பிராணாயாமம் யோகா ஓம் சப்தம் ஸ்ரீ
ಇಂತಿಕನಿ ತಿರುಪಮಸಾದಿ ಪೂರ್ವಾದ ಕಾಲೆ ಯಥಾಶಕ್ತಿ ನವರುಗಳು ಸಂತ ಮಂಗಲ ಹೋಮ ಬ್ರಾಹ್ಮಣ ಅಧ್ಯಾಯ ಗರಿಷೆ ಅಪೌಪಸ್ಯ अग्निवृत्वार्या प्राप्तोयम् अन्यविधाय अग्निवर्षितमि पूर्वं दक्षिणं पश्चिमं उत्तरं पूर्वादिशां विशेषं सर्वमेव अन्नाल्मध्ये अग्नियत्वा पूर्वदिशां अग्नेन हेमान् திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகம் கிடைக்க வேண்டும். கல்யாணம் 16 செல்வங்கள் கிடைக்கப்பட்டு திருவாரூர் சென்று திலஹோம சாந்தி நடக்க போகிறது. பிள்ளையார் முட்டாச்சு மனம் முட்டாச்சு. அடுத்தது
धर्मराज प्रसन्नात्मा विदुषाय भवतु स्वाहा आचन्द्र श्रीमान भवति स्वाहा धर्मराज प्रसन्नात्मा विदुषाय भवतु स्वाहा आचन्द्र श्रीमान भवति स्वाहा धर्मराज प्रसन्नात्मा विदुषाय भवतु स्वाहा आचन्द्र श्रीमान भवति स्वाहा धर्मराज प्रसन्नात्मा विदुषाय भवतु स्वाहा श्रीमान भवति स्वाहा धर्मराज प्रसन्नात्मा मनोजाय भवतु स्वाहा धर्मराज प्रसन्नात्मा विदुषाय भवतु स्वाहा आचन्द्र श्रीमान भवति स्वाहा धर्मराज प्रसन्नात्मा विदुषाय भवतु स्वाहा आचन्द्र श्रीमान भवति स्वाहा धर्मराज प्रसन्नात्मा विदुषाय भवतु स्वाहा धर्मराज अंतराय महाय सुताय कालाय धर्मचिराय महाउंगराय यत्राय महानिलाय महावरेश्वरी महाउंगराय साचाय महाक्रोधाय महासीवाय विदुषाय विदुषाय नारायण नारायण ब्रह्मो ब्रह्मो स्वाहा विद्याय रंगान में विद्याय स्वाहा गोदी योगाय गाय नारायण இப்போது காசியில் கோத்திரம் திருவாரூர் திருமணம் ஆடம் சொல்லி கல்யாண சுந்தரேஸ்வர சுவாமியுடைய யாகங்கள் கல்யாண சுந்தரேஸ்வர சுவாமி வேள்வி புவனேஸ்வரி அம்பாளுடைய வேள்வி விரைவில் உச்சாரண ஓம் ஸ்ரீ தேவி கம்பராஜி ஸ்ரீ திருமணம் புவனேஸ்வரி ஸ்வாஹா श्री कृष्ण भगवान श्री महादेवी श्री कृष्ण भगवान पुनेश्वरी அடுத்தது திரு பிதுர் முக்தி மந்திரம் திலகோமத்தோடைய கடைசி 2 சம்பூர்ணம் அந்த முக்தி மந்திரத்தை சொல்லி நம சிவாய நாராயணன் சொல்லி அவர் ஆத்மா சாந்தியை வேண்டி தோஷ நிவர்த்தியாக மந்திரங்கள் ஓம் அநாதிகர சீக்கிர கோவின முத்து முத்து ஸ்வாஹா
போக்குறோம்னா அவங்களுடைய தோஷங்கள் பாவங்கள் கஷ்டங்கள்லாம் இந்த யாகங்கள்ல சேர்த்து நிவர்த்தி செய்ய போறோம். சரியா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசி ஓம் இப்பொழுது பிராமணனுடைய ஆசீர்வாதம் கிடைத்து அவர்கள் நீடோடி வரலாற்று கொண்டாடுகளாக வாழ வேண்டும். அவங்களுடைய பிரச்சனை எல்லாமே சால்வேஷன் ஆகணும். நல்ல முறையில் அவங்க வீடு வரையில வாங்கி ராமேஸ்வரம் கல்யாணம் வரணும்னு சொல்லி திரு காஞ்சி பெரியவா சத்குரு கிரமாச்சாரியா புண்ணியங்கள் கோடி கிடைக்கக்கூடிய திரு பர்வதவர்த்தனி ராமநாத சுவாமி அனுகிரகம் கிடைக்கணும்னு இந்த தருணத்தை கேட்கிறேன். மேற்கொண்டு இதை செய்வதன் சிறப்பாக செய்த ராமேஸ்வரம் தீர்த்த யாத்திரா கஷேத்திர புரோகிதர் பண்ணி அவர் பிரதிநிதியா பண்ணி கொடுத்திருக்கார். எல்லாம் வல்ல ராமநாத சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேற்கொண்டு எல்லாமே முடிஞ்சது. மேற்கொண்டு அவங்களுக்கு நல்லபடியா பலம் கிடைக்கட்டும் கேட்கிறேன். நன்றி. கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஸ்ரீராம். வணக்கம்.